திரும்பி அவருடைய பாட்டி வீட்டிற்கு செல்லலாம் என்று நடந்து வந்த நேரத்தில் ஒரு மனித மிருகம் அந்த குழந்தையை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அந்த மிருக செயலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இது ஏதோ ஒரு சம்பவமாக செய்திகளும் வெளிவரவில்லை. அதன் பிறகு இதை தெரிந்தவுடன் நம் நிர்வாகிகளிடம் தெரிவித்து அங்கே சென்று ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம் கொடுங்கள் என்று சொன்னோம். அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் அந்த குழந்தையுடைய பெற்றோரிடம் பேசி, எனக்கு தொலைபேசியில் நான் பேசினேன், அந்த குழந்தை அம்மாட்ட நான் பேசினேன். அந்த அம்மா அழுதுகிட்டே கேட்குறாங்க, ஐயா என் குழந்தைக்கு 8 வயசு, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா எனக்கு ஏமா இப்படி நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்குது. என் குழந்தைக்கு நியாயம் வேணும் ஐயா, நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க, செய்யுங்க. அவனை எப்படியாவது பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. அந்த தாயுடைய ஆதம் எப்படியாவது பிடிச்சிங்க ஐயா. அப்போ எனக்கு நான் கண்ணெல்லாம் அழுகுறேன் நான் போன்ல. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஏதோ ஒரு தற்செயலா நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது வாரந்தோறும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து அப்பதான் நாங்க 8 டீம் அமைச்சிருக்கிறோம், 10 டீம் அமைச்சிருக்கிறோம். அழுத்தம் கொடுத்த பிறகுதான் காவல்துறையில அங்க யார் என்ன, அதுக்கப்புறம் 20 டீம் அமைச்சிருக்கிறோம். அவன் எங்க பிடிச்சான்னா ஆந்திரால சூலூர்பேட்டில் பிடிக்கிறான். அவன் என்னன்னா திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்க வேலை செய்யறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவாங்க. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவர். அப்போ தமிழ்நாடுனா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக, கஞ்சா அடிக்கிறதுக்காக, போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவானா. அப்போ இதுல என்ன நமக்கு கத்துக்கிறது, என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையாலாகாதத்தனம், நிர்வாகம் செய்யாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்ல. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. அண்ணா நகர்ல ஒரு 12 வயது குழந்தைய இதே போன்ற சம்பவம், கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தை, பெண் குழந்தை, வேலூர்ல அங்க அதே போன்ற ஒரு சம்பவம், 16 வயசு குழந்தை, பொள்ளாச்சியில ஒரு சம்பவம், திருச்சியில ஒரு சம்பவம். இவ்வளோ வாரம் வாரம் இப்படி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா பொறுப்பெடுத்துப்பாரா? இல்ல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாது என்றால் அதிகாரிகள் அப்படியே அவரை வச்சுட்டு ஏதோ பொம்மையா வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவங்க முதலமைச்சர் கிட்ட, ஐயா நல்லா இருக்கு ஐயா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அப்படி சொல்லி அப்படியே வச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில குடியும் கூத்தும் கொடுப்பாங்க. ஏதாவது மக்கள் கொஞ்சம் கோபமா இருந்தாங்கன்னா குடியும் கூத்தும் கொடுத்துக்கிட்டு மக்களை சாந்தப்படுத்துவாங்க. குறிப்பா ஆண்கள் அப்படியே சாந்தப்படுத்தி அப்ப குடிச்சுக்கிட்டு அந்த கூத்து எல்லாம் நடக்கும். அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே போயிடும். இந்த காலத்துல அதே தான்.
இந்த காலத்திலேயும் அப்படிதான். டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சினிமா கொடுத்துட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த நடைபயணத்தின் நோக்கமே, உங்ககிட்ட நான் வந்தது நோக்கமே, தயவு செய்து மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். உங்களை காலை முடிச்சு கேட்கிறேன். ஏன்னா மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இப்ப நாசப்படுத்தி குடும்பங்களா நாசப்படுத்திட்டாங்க. குழந்தைகளை வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்திட்டாங்க. இளைஞர்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. விவசாயத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. விவசாய நிலத்தை எல்லாமே ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க. எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிட்டாங்க. மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் விட்டு போறது முடிச்சிடுவாங்க. அதனால பெரியோர்கள், தாய்மார்களே, தயவு செய்து மீண்டும் திமுகவை கொண்டு வராதீர்கள். ஒன்னே ஒண்ணு உங்க மனசுல நீங்க ஆழமா இந்த கருத்தை பதித்து வேண்டும். என்ன கருத்துனா, யார் வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற கருத்தை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள். அது மட்டும் போதும். இவங்க தான் வேண்டும், அதை விட இவங்க வேண்டாம், இவங்க வரக்கூடாது, இவங்க மோசமானவங்க, கொள்ளக்காரன், கஞ்சா வைக்கிறவன், சாரா வைக்கிறவன், ஊழல் செய்கிறவன் அப்படின்னு அதை உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். எல்லாத்துக்கும் திமுக 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 வரக்கூடாது. வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது. குறிப்பாக பெண்கள் யாரும் வாக்களிக்க கூடாது. பெண்கள் தான் ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா இந்த அம்மா பேசினாங்களே, எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல, நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவன் தான், அவங்களும் பெண் பெற்றன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அம்மாக்கள், அதாவது அவ்வளோ ஐயோ என் பொண்ணு பத்திரமா வந்துருமா அந்த நிலையில இருக்கிறாங்க. கல்லூரிக்கு பெண் போயிட்டு வர்றதுக்குள்ள ஐயோ என் பெண்ணு வந்துருமா, பத்திரமா வீட்டுக்கு வந்துருமான்னு அந்த ஆதங்கம், அந்த துடிப்பு அன்றாடம் தமிழ்நாட்டுக்குள்ள அத்துணை தாய்மார்களும் தினம் இந்த துடிப்புல இருக்கிறாங்க.